ஆமென். இன்னைக்கு என்ன பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ஆவியானவர் இது புறப்பட்டு வரும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் திடீரென்று காண்பித்து கொடுத்து அதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் இடைபட துவங்கினார். எடுத்துக்கொள்வோம். யோவான் 12வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 35, 36 வசனங்களை ஒருத்தங்க வாசிக்கலாம். மைக்ல வாசிக்கிறீங்களா? 35, 36 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வேதம் கொண்டு வந்து எல்லாரும் வேதத்தை எடுத்ததை கவனிக்கும்படி கேட்கிறேன். வாசிங்கள். வாசிங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் இருக்கிற நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் அந்த ஒளியிலே நடவுங்கள். ஆண்டவர் எச்சரிப்பாய் பேசுகிற ஒரு வார்த்தை. ஒளி இன்னும் கொஞ்ச காலம் இருக்கும். யார் அந்த ஒளி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்யும் போதே இப்படி சொல்லுகிறார். யோவான் 8:12, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தம்மை தான் ஒளியாய் இந்த பூமியிலே காண்பித்தார். அவர் நீதியின் சூரியனாய் இந்த பூமியிலே நமக்காய் பிறந்து, நமக்காய் ஜெனிப்பிக்கப்பட்டு, நமக்காக வாழ்ந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுது, இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக அவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் பூமியிலே ஊழியம் செய்யும் போதும் சரி, இப்பொழுதும் சபைக்கு பேசுகிற வார்த்தை இதுதான். இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த ஒளி இருக்கும். இன்னும் கொஞ்ச காலம். இன்னும் அந்த ஒளி இருக்கிறது என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் இனி ஒரு காலத்துல நடக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. சத்தியம் வெளிப்படக்கூடாத ஒரு காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆமென். ஆண்டவர் அதான் சொல்றார், இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ஒளி இருக்கும். இந்த காலத்துல ஆண்டவர் சபைகளுக்கும் சரி, தேச ஜனங்களுக்கும் சரி, ஒவ்வொருவருக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை, நீ இருளில் அகப்படாதபடிக்கு இந்த ஒளியை கண்டு இந்த ஒளியிலே நடவுங்கள். காரணம், காலம் சமீபமாக இருக்கிறது. சங்கீதம் 2வது சங்கீதத்தின் 12வது வசனத்திலே இப்படி ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். 2வது சங்கீதத்தின் 12வது வசனத்தை வாசிங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அதாவது இந்த ஒளியை அடைகிறவர்கள். எவர்கள் வாழ்க்கையிலே இருளில் இருக்கிற வாழ்க்கை ஒளியை அடைகிறதோ, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சுவிசேஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:14-15 வசனங்களிலே செபுலோன் நப்தலி என்கிற நாட்டிலே அவர் ஊழியத்திற்காய் போகும்போது அங்கு இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ ஒளி இருக்கும் காலத்துல தான் இந்த ஒளி நம்மளை பிரகாசிப்பிக்க முடியும். பாருங்க, சில டைம்ல இந்த மீட்டிங்ல போய் நாங்க படுற அவஸ்தை இருக்குது. ஏன்னா இந்த லைட்டை பார்த்தோன்னு ஒரு கூட்டம் அப்படி வரும். எந்த கூட்டம் தெரியுமா? இந்த பூச்சி கூட்டம். இங்க இல்லை, மழை பெஞ்சதுனால தப்பிச்சோமான்னு தெரியல. சில இடத்துல இந்த முன்னாடியெல்லாம் வர்ஷிப் நடத்த போவோம், அப்படி பாடலான்னு ஆன்னு திறக்கும் போது 2 பூச்சி வாய்க்குள்ள. அந்த அவஸ்தைங்கிறது இந்த பூச்சி அதுவரை எங்க இருந்துச்சுன்னே தெரியாது. ஆனா ஒரு இடத்துல இந்த வெளிச்சம் அப்படி உதிச்சதும், லைட் போட்டதும், ஒளி இந்த வெளிச்சம் கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுதுன்னு அந்த பூச்சிக்கு தெரியுது பாருங்க. உடனே இருள் மறைஞ்சு இருக்கிற அத்தனை பூச்சிகளும் கிடைச்ச தருணத்துல இன்னும் இருக்குள்ள இருக்க விரும்பல. அது எங்க வருது தெரியுமா?
எங்க ஒரு பூச்சிக்கு இருக்கிற ஞானம் கூட பல நேரத்தில் நமக்கு. ஆமே. அதனாலதான் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை எப்படி சொல்லப்படுற, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். யார் பரலோகம் ஞானவானாய் பார்க்கும் தெரியுமா? படித்தவர்களை அல்ல, பதவியில் இருக்கிறவர்களை அல்ல, உயர் ஸ்தானங்களில் இருக்கிறவர்களை அல்ல, பணம் உள்ளவர்களை அல்ல. எவன் கிருபையை உணர்கிறானோ அவனை தான் பரலோகம் ஞானவானாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் பரலோகம் ஞானவானாய் பார்க்கிறது. ஒளி இருக்கும்போது இந்த ஒளியில நடக்க வேண்டியது அவசியம் என்பதை எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலிருந்தும் ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த ஒளி இருக்க போகிறது. இந்த கொஞ்ச காலத்தில் இந்த ஒளி இருக்கும்போது யாரெல்லாம் இந்த ஒளியில் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இருளில் அகப்பட விட மாட்டார். அவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நான் வேறொரு வார்த்தையை தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆமென். கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிற பாத்திரத்தை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார், இந்த வார்த்தையை தான் பேசும்படி காலையிலேருந்தே இருதயத்தில் அது ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்கள் சர்ச்சில் செகண்ட் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இப்படி இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினார். அப்போ இந்த வசனத்தை காண்பிக்கவில்லை, புறப்பட்டு வரும்போது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்து பேச துவங்குகிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில், 2வது சங்கீதத்தில் வாசனம், இன்னும் கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எறிய போகிறார். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதுதான் நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அரசியல் அதை காண்பிக்கிறது, காலநிலைகள் அதை காண்பிக்கிறது, யுத்தங்கள் அதை காண்பிக்கிறது, கொள்ளை நோய்கள் அதை காண்பிக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் அதை காண்பிக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பது ஆண்டவர் அன்று பேசின வார்த்தை இன்று அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படியே இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆமே பூமியில ஒளி போகும், நித்தியத்தில் நாம் அந்த ஒளியை சந்திக்க போகிறோம். அப்ப இந்த பூமியில ஒளி இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை அந்த ஒளியில் நடக்கிறதுல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான், அதை தான் இன்னைக்கு செய்தியா பேச போகிறேன். 1, அந்த ஒளியை அடையணும். 2, அந்த ஒளியில நடக்கணும். சொல்லுங்க, முதல்ல என்ன செய்யணும்? ஒளியை அடையணும். இருளில் இருக்கிறவர்கள் முதலாவது அந்த ஒளியை அடையணும். எப்படி இந்த லைட்டை போட்டோன்னா பூச்சி இங்க ஒளி இருக்கிறதை கண்டு எங்க மறைஞ்சிருந்தாலும் ஓடி வருது, அதே போல இருளில் இருக்கிற நாம் இந்த ஒளி இருக்கிறதை அறிந்து அந்த ஒளியின் இடத்தில் வந்து சேரணும். 2வது, சேருவது மட்டுமல்ல, அந்த ஒளியிலே நடக்கிறவர்களாய் காணப்படணும். ஆமென். நேரம் அதிகம் போகிறதுனால ஒரு சம்பவத்தை முன்வைத்து அந்த பகுதியிலிருந்தே நான் ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் இடைப்பட்டது போல நான் பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தில் ஆமென் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரிகோ வழியாய் நடந்து போகிறார். அவர் அந்த பிரயாணத்தை துவங்குவதற்கு முன்பாக அவர் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுவார். மார்க் 10வது அதிகாரத்தின் 45வது வசனத்தை வாசிங்கள். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இங்கே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வந்தது எதற்கு தெரியுமா? இந்த இருளில் இருக்கிற ஜனத்திற்கு இந்த ஒளியை கொடுக்கணும். அதற்காகவே வந்தார். அதற்காகத்தான் தமது ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்து ஆமென் தெரியாமல் அல்ல சிலுவையில் மரித்தது, அவர் மரிக்கிறதற்காக தான் வந்தார். ஹல்லேலூயா. எதற்கு மரிக்க வந்தார்? பாவத்திற்குள் இருக்கிற இருளுக்குள் இருக்கிற நமக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க பண்ணும்படியாக. ஆமென். இதை அறியாமல் பலர் பல விதத்தில் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் மரிக்கிறதற்காகவே வந்தார். வந்தவர் மரித்தார் உண்மை, ஆனால் மரித்தவர் இன்று மரித்தல்ல, அவர் இன்று உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். இந்த பூமியில எல்லா கல்லறைகளும் போய் பாருங்கள், எல்லா கல்லறைகளும் இன்று மூடப்பட்டு தான் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கல்லறை தான் இன்று திறந்திருக்கிறது. அந்த கல்லறை தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவருடைய கல்லறைன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வந்தது இந்த ஒளியை ஜனத்துக்கு கொடுக்கணும், ஜனத்தை மீட்கும்படியாகவே வந்தேன்.
இதை சொல்லிவிட்டு இப்பொழுது எரிகோ வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இனி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்ன சம்பவம்னா, எரிகோ வழியா போகும்போது அந்த வழியிலே வேதம் சொல்லுகிறது 46வது வசனத்துல வாசிங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. நான் மீட்கவே வந்தேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு டிராவல் பண்றார். அந்த டிராவல்ல ஒருத்தனை பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், கண்கள் மூடி இருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பேச விரும்புறேன். ஒருத்தர் லைஃபை பார்க்கிறார். அவன் இருளுக்குள்ள இருக்கிறான். வந்தவர் இருளில் இருந்த அவனை பார்த்து விட்டு போகவில்லை. பைபிள் சொல்லுகிறது 52வது வசனம், இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மீட்கவே வந்தேன் என்று சொல்லி அவரும் அவருடைய சீஷர்களும் எரிகோ வழியாய் பிரவேசிக்கும் போது அங்கே ஒரு குருடன் இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையின் நிலைமை என்னன்னு பார்த்தா, கண்கள் அடைபட்டிருக்கிறது. கண்கள் அடைபட்டிருக்கிறது. இருளுக்குள் இருக்கிறான். கண்ணை அடைச்சு பாருங்க, என்ன தெரியும்? ஹலோ, கண்ணை அடைச்சா என்ன தெரியும்? இருட்டு. இதுதான் ஒருவன் வாழ்க்கை முழுவதும் இருளுக்குள், பிறந்ததிலிருந்து இருளுக்குள் இருக்கிறான். கர்த்தர் இப்பொழுது அவன் வாழ்க்கையிலே இருளை மாற்றி அவன் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை மீட்க வந்தேன் என்று சொல்லி வருகிற வழியில் ஒருவனுடைய வாழ்க்கையில் இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை தைரியத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இருளுக்குள் இருக்கிறவனை வெளிச்சத்தில் கொண்டு வர இந்த பூமியில ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற யாருக்கும் இவரை மாற்ற முடியாது. எத்தனை பேர் இந்த குருடனை பார்த்திருந்திருப்பார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் பரிதாபப்பட்டிருந்திருப்பார்களே தவிர யாருக்கும் அவனுடைய கண்ணை திறக்க முடியல. யாருக்கும் அவனுடைய இருளை மாற்ற முடியவில்லை. ஆனா ஒரே ஒருவர் வந்தார். ஒரே ஒருவரை தான் சந்தித்தார். அந்த ஒரு சந்திப்புல அந்த ஒருவர் வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில இருளா இருந்தது வெளிச்சமாய் மாறுகிறது. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன். சந்திக்க வேண்டியவர் சரியாய் சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில இருளான பகுதிகள் எல்லாம் வெளிச்சமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென். சந்திக்க வேண்டியவர் சந்திச்சார்னா, ஆமென், டெய்லி எத்தனை பேர் இவனை பார்த்திருந்திருப்பார்கள். பார்க்கிறவர்களால எந்த பிரயோஜனமும் இவனுக்கு கிடைக்கல. மேக்சிமம் ஒரு 5 ரூபா கொடுத்துருப்பாங்களா நம்ம ஒரு கணக்கு. இப்ப சொல்ல போனா இல்ல, இப்ப 5 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, அது வேற. ஏதோ ஒரு ஆறுதலா கொஞ்சம் செய்வாங்க, அவ்வளவுதான். ஆனா இவன் வாழ்க்கை யாருக்கும் மாற்ற முடியல. ஆனா ஒரே ஒருவர் வந்து சந்தித்தார். ஒருவருடைய சந்திப்பவன் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஆமே. அன்பு தம்பியை குறித்து சொன்ன வார்த்தை இல்ல, எப்படி இருந்த தம்பி இன்னைக்கு எப்படி இருக்கிறான் இல்ல. ஒரே வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிடந்தார். அவர் சொன்ன வார்த்தை, அவன் போன போக்கு உங்களுக்கு தெரியும்னாரு. ஆனா இன்னைக்கு அதே தம்பியை ஸ்டேஜில் விட்டு பாட வச்சு ஊழியம் செய்ய வச்சு இதை செய்ய ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். அவரை தான் இந்த மாலை நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எவரை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அது. ஆமென். அப்போ இந்த பார்வையற்றிருந்த இவனை, இருளுக்குள் இருந்த இவனுக்கு இப்பொழுது இந்த வெளிச்சம் உண்டாக காரணம் பார்த்த உடனே அவர் கொடுக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு செய்தி. இவன் இந்த ஒளியை அடைவதற்கு இவன் செய்த சில காரியங்கள் இருந்துச்சு. ஆமென். இதை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் இருளில் இருக்காது, வெளிச்சத்தில் தான் நடந்து கொண்டிருப்போம். முதலாவது இந்த பகுதியிலிருந்தே ஒளியை அடையாதிருக்கிறவர்களுக்கும் பேச போகிறேன், ஒளியை அடைந்திருக்கிறவர்களுக்கும் பேச போகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒளியை அடையணும், ஒளியில நடக்கணும். எனவே தான் பல முறை நீங்க புதிய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு உபதேசங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகி கொண்டிருக்கிறது. ஒரு முறை நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா கடைசி வரை ரட்சிக்கப்பட்ட, நோ, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. நேற்றுக்கு நான் பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டுட்டார் சொல்லிட்டு இன்னைக்கு நான் பாவம் செய்வேனே, ஆனால் நான்
இன்னும் சரியான அந்த ரட்சிப்பில் நடக்கவில்லை. எனவேதான் ஒளியை அடைவது மாத்திரமல்ல முக்கியம், ஒளியில நடப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வர இந்த ஒளியில நிலைத்திருக்க வேண்டும். சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போகும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை, அதுவரை இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனா தான் போகிற நாட்கள் சமீபமாகும் போது ஆண்டவர் வந்து சொல்ற வார்த்தை, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்க செடி கிடையாது, நீங்க கொடிகள். காரணம், திராட்சை செடியில எல்லாருக்கும் எதுதான் ரொம்ப தெரியும் தெரியுமா? கொடி தான் தெரியும். அந்த கொடியில் இருக்கிற பழங்கள் தான் தெரியும். எல்லாரும் பார்க்க போறது கொடியை தான் பார்க்க போவார்கள். ஆனா அந்த கொடியில ஏதாவது நடக்கணும்னா இந்த கொடி செடியோட தான் இருக்கணும். அவன் இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்றார். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். கடைசி வரை நிலைத்திரு, அவருடைய வருகை மட்டும் நிலைத்திரு. ஆமென். அவர் வரும்போது நாம் நிலைத்திராவிட்டால், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த ஒளியை அடையணும், அந்த ஒளியிலே நடக்கணும். அப்படி இந்த பர்த்திமேயுவின் வாழ்க்கையில் இந்த ஒளி கிடைப்பதற்கு இந்த பர்த்திமேயு செய்த ஒரு 3-4 காரியங்களை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இவன் செய்த காரியம் 46-47 வசனங்களை வாசியுங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இவன் இருள் வெளிச்சமாவதற்கு இவன் செய்த முதல் காரியம், இயேசு, அதாவது ஒளி வருகிறது என்று தெரிந்ததும், இங்க ஒளி இருக்கிறது என்று தெரிந்ததும், அவன் அதன் பிறகு வேற யாரையும் கூப்பிடல, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட தொடங்குகிறான். ஒருத்தன் ஒளியை அடைய வேண்டுமானால் அல்லது ரட்சிப்பை அடைய வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவன் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். யோவேல் 2வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, எவன் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாமத்தை அவன் உச்சரிக்கிறானோ, அவரை கூப்பிடுகிறான். எப்பா நீ அவனை கூப்பிடுன்னு யாரும் சொல்லவில்லை, ஆனா ஒளி இருக்குதுன்னு தெரிஞ்சதும், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும், இன்னொரு மொழிபெயர்ப்பில் இன்னொரு சுவிசேஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கூப்பிட்டு கேட்கிறான், என்ன இங்க சத்தம், இங்க யார் வரா? அப்பொழுது அவனுக்கு அறிவிக்கிறார்கள், இந்த வழியா இயேசு போகிறார் என்று. அவனை பார்க்க வரல, ஆனா அந்த வழி, அந்த ஒளி வருதுன்னு தெரிஞ்சதும், இங்க ஒளி இருக்குதுன்னு தெரிஞ்சதும், அதன் பிறகு அவன் தாமதிக்கவில்லை, அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அன்பு சபையே, ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், ஒளியை அடைய வேண்டுமானால், நாம் கிறிஸ்துவை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒளி இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ஒளி மறைந்து போக போகிறது. பாருங்க, ஏன் இப்ப இவன் அவ்வளவு அவசரப்பட்டு கூப்பிடுறான் தெரியுமா? அவனை இப்ப அதட்டுறாங்க, எல்லாரும் கூப்பிடும் போது அதட்டும் போது அவன் அமைதியாகவில்லை, அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் என்று பைபிள் சொல்கிறது. இன்னும் சத்தமிட்டு, ஏன் இவ்வளவு ஆர்வமா, இவ்வளவு வாஞ்சையா, இவ்வளவு துடிதுடிப்பா நீ கூப்பிடுறேன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நாளைக்கு இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்காது. ஆமென். ஒளி இருக்கும்போது கூப்பிட்டாதான் பிரயோஜனம். ஒளி மறைந்த பிறகு நான் என்ன கூப்பிட்டாலும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நமக்கு தருவது, இவங்க கிட்ட பணம் இருக்குதுங்கிறத காட்டுறது கிடையாது, அல்லது நாங்க யார் தெரியுமாங்கிறத வெளிப்படுத்துறது. இதெல்லாம் எப்படி அந்த பர்த்திமேயுக்கு ஒரு தருணம் கிடைத்ததோ, எப்படி அன்றைக்கு அந்த குருடனுக்கு ஒரு தருணம் கிடைத்ததோ, அந்த தருணம் போலதான் இந்த கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு வருகிறார். ஆமென். இந்த ஏன் இவன் இதை எப்படி இவனுக்கு தெரியுதுன்னா, இதுவரை இல்லாத சத்தம் அன்னைக்கு அந்த தெருவில் கேட்குது.
தெருவில் இயேசு வந்தா மட்டும்தான் சத்தம் வருமா? எத்தனை டெய்லி சத்தம் கேட்கும்ல இல்ல? எத்தனை வண்டிகள் இன்னைக்கு வண்டிகள் போகுது, அன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் நடந்திருப்பாங்க, இல்லை ஆடு மாடுகள் போற சத்தம் கேட்டிருக்கோம். டெய்லி யார் இங்க போறான்னு கேட்காதவன் இன்னைக்கு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்னா, டெய்லி கேட்கிற சத்தத்தை விட இன்னைக்கு சத்தம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நேற்றுக்கு இந்த அளவுக்கு லவுடா சத்தம் இல்லை, இன்னைக்கு லவுடா சத்தம் இருக்கு. ஆமென். அப்பதான் கூப்பிட்டு கேட்கிறா, என்ன நேற்றுக்கு இல்லாத சத்தம் இன்னைக்கு இங்க இருக்க காரணம் என்ன? அப்பதான் அங்க போறவங்க சொல்றாங்க, நேற்றுக்கு இல்லாத சத்தம் இன்னைக்கு இங்க துணிக்க காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த வழியா வரார் அப்படின்றாங்க. ஆமென். முந்தா நேத்து இந்த இடத்துல இந்த சத்தம் கேட்கல, ஆனா 2 நாளா இந்த இடத்துல இந்த சத்தம் கேட்குது. ஏன் முந்தா நேத்து கேட்காத சத்தம் இந்த 2 நாள் இங்க கேட்குது? நான் தைரியமாய் சொல்லுவேன், இயேசு இங்க இருக்கிறார். ஆமென். இயேசு இங்க இருக்கிறார். இந்த ஏரியால இதுவரை கேட்காத சத்தம் இன்னைக்கு இந்த இடத்துல கேக்குது. ஆமென். ஏன் கேக்குது? அன்றைக்கு பர்த்திமேவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை போல இன்றைக்கு இந்த தேசத்துல இந்த ஜனத்துக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, இயேசு இந்த வழியா இருக்கிறார். ஒளி இங்க இருக்குது, ஆனா என்னைக்கும் இங்க இருக்கும் என்று கிடையாது. அவனுக்கு அதனாலதான் உடனே கூப்பிட துவங்குகிறான். யாருமே சொல்லல, எப்பா உன் பக்கத்துல வந்துட்டா நீ கூப்பிடு சொல்லல. இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று தெரிந்ததும் அவன் தீர்மானிச்சுட்டான், இன்னைக்கு விட்டுட்டோம், நாளைக்கு இந்த வழி வர மாட்டார். அவர் போய் கொண்டிருக்கிறார். அவன் வந்து நின்றார் என்று அல்ல, அவர் போகிற ஆன் த வே. அதுதான் பைபிள் சொல்லுது, இன்னும் கொஞ்ச காலத்துல ஒளி மறைஞ்சிரும்பா. அவர் ஒளியாய் உன் பக்கத்துல வரும்போது நீ நோக்கி கூப்பிடு. அவர் போகிற தருணத்தை பார்த்து தன்னை கிராஸ் பண்ணி அவர் போயிட்டு இருக்கும்போது அவன் சத்தமிட்டு கூப்பிடுறான். ஆமென். அதட்டின பிறகும் அவன் விடவில்லை, கூப்பிடுகிறான் சத்தமிட்டு. ஏன்பா இன்னும் கூப்பிடுற? இன்னைக்கு விட்டா நாளைக்கு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காது. அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இன்றைக்கு விட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி தட்டிராதீங்க. ஒளி இருக்கும் போதே நோக்கி கூப்பிடுங்கள், அந்த ஒளியை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென். என்றைக்கும் இப்படிப்பட்ட சத்தம் கேட்காது, என்றைக்கும் இப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்காது. ஆமென். ஆமென். நேத்தைக்கு எனக்கு இந்த தருணம் கிடைச்சது, இன்னைக்கு தருணம் கிடைக்குது, எனவே நாளைக்கு தருணம் கிடைக்கும், பார்த்துக்கலாம். நாளைக்கு வந்து அந்த ஒளியை கூப்பிட நோ முடியாது. கிடைத்த தருணத்தை சரியாய் பயன்படுத்தி அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். கூப்பிடுகிறவனுக்கு தான் ஒளி, இருளை மாற்றி ஒளி உண்டாகும். பாருங்க, எகிப்துக்குள்ள ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் எப்பொழுது மோசே அனுப்புறதுக்கு துரிதமாக்குறார் தெரியுமா? மோசேட்ட வந்து சொல்றாரு, ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தம் என் காதுல எட்டிச்சு அப்படின்றார். அப்ப இதுவரை யார அவரை நோக்கி கூப்பிடல. இப்ப பெருமூச்சு, அதாவது அடிமைத்தனத்தின் அந்த கட்டு ஜாஸ்தி ஆனதும் இப்ப பெருமூச்சு விட்டு கூப்பிடுறாங்க. அவங்க எப்ப கூப்பிட தொடங்கினார்களோ அப்பதான் கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளி மோசேயை துரிதப்படுத்துறார். நான் கூப்பிடுறது வர ஒளி என்னிலே பிரவேசிக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப நான் சொல்லி கூப்பிடணும். முதல்ல ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஒளியை தாங்க. நான் கூப்பிடாமல் அவர் எனக்குள் வரமாட்டார். இதோ வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நான் திறந்து வருவேன்னு சொன்னாரா? நீ திறந்தா வருவேன்னாரா? அவர் கதவை உடைச்சிட்டு வர முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அப்படி செய்ய மாட்டார். அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தேவன். அவர் தட்டுவா. இன்னைக்கு தட்டிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஜனத்தின் வாசலை கத்த தட்டிட்டு இருக்கிறார். சிதறுண்ட ஆடுகளை போரில் இருக்கிறவர்களுடைய வாசல்களை தட்டி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு ஒளி இருக்கும் போது எவன் கதவை திறக்கிறானோ அவன் யாரா இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படியாதவனா இருக்கட்டும், அழகுள்ளவனா இருக்கட்டும், அழகில்லாதவனா இருக்கட்டும், தகுதி உள்ளவனா இருக்கட்டும், தகுதி இல்லாதவனா இருக்கட்டும், அந்தஸ்து உள்ளவனா இருக்கட்டும், அந்தஸ்து இல்லாதவனா இருக்க, எந்த ஜாதியா இருக்கட்டும், தட்டுகிறதை திறந்தால் அவர் அவருக்குள் வந்து வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறார்.
ஹalleluya. தட்டும்போது திறக்கிறவன் இருதயத்திலே இந்த வெளிச்சம் உதிக்கும். ஆமென். ஹalleluya. ஆமா, இந்த வீட்டுக்கு போலாமா, இந்த வீட்டில் ஒளியை கொடுக்கலாமா, இப்படி தகுதி பார்த்து போகிறவர் அல்ல. திறந்தா எந்த வீடானாலும் போவார். ஆமே, எந்த வீடானாலும் போவார். நீ தட்டும்போது திறந்துரு. இப்பொழுது இவன் ஒளி போகிறார் என்று தெரிந்ததும் சத்தமிட்டு கூப்பிடுறான். ஏன்னா அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது, அவரை நோக்கி கூப்பிட்டா என் இருள் மாறும். நோக்கி கூப்பிடுகிறவருடைய இருளை கர்த்தர் மாற்றுவார். எரேமியா 33:3வது வசனம் தெரிந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நான் நோக்கி கூப்பிட்டா என் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் இவன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி, அன்பு சகோதரா, ஏன் இந்த சத்தங்கள் தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், காலம் இனி இல்லை. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே, இத்தனை ஆண்டு காலம் நம்மளால வாழ்வோம் என்று ஒரு கேரண்டி கிடையாது. இல்ல, கொரோனா வந்து சூப்பரா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. இல்ல, இத்தனை வயசு வரை நம்மளால நிற்க முடியும் சொல்ல முடியாது. ஆமா, எப்போ என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையை துவங்கி விட்டுட்டார் ஆண்டவர். எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. ஆனா முடிவதற்குள்ளாக ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும். ஒளியை அடையணும், ஒளியில நடக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இருளிலே சேதமாக மாட்டார்கள். ஆமென். ஹalleluya. அதற்கு தான் இன்றும் ஜீவனை தந்து கொண்டிருக்கிறார். கிருபை ஒவ்வொரு நாளும் பாராட்டி கொண்டிருப்பது. ஆமென். இதற்காக தான் நாம் ஒளியிலே ஸ்திரப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒளியில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்ப இந்த ஒளியை அடையணும்னா நான் நோக்கி கூப்பிடணும். ஒளியை அடையாதவர்கள் நோக்கி கூப்பிடணும். ஆமென். இந்த நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் என்பது அடைவதற்கு மட்டுமல்ல, டெய்லி நம்முடைய லைஃப்ல இருக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற ஆரம்பத்தில் நாம நோக்கி கூப்பிட்டோம் அநேகர். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் நஷ்டப்பட்டுடுச்சு. கடந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல, அதாவது டிசம்பர்ல சில ஊழியங்களை செய்து, ஒரு நாள் ஒரு சாட்டர்டே நைட் எங்கள் சர்ச்சில் ஒரு வர்ஷிப் நடக்கும். அந்த வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு, நான் ஸ்டேஜில் அப்படி நடத்திட்டு இருக்கும்போது என்கிட்ட ஆண்டவர் இடைப்படுறார். நீ உண்மையிலேயே ஆதியில கொண்டிருந்த வைராக்கியம் என் மேல வச்சிருக்கிறேன்னு கேட்டார். ஆதியில வச்சிருந்த அந்த அன்பு உண்மையிலே என் மேல இருக்குதா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படி ஷாக் ஆகி ஸ்டேஜில் நடத்திட்டு இருக்கிறேன் பாட்டு. அப்படி ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை எனக்குள்ள வந்து எனக்குள்ள ஒட்டையுது. என்கிட்ட இடைப்பட்டது. ஆரம்பத்தில் என் கூட இருந்த அந்த டைம், என் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூடவே இருந்து என்னை நோக்கிட்டே இருந்தியே, இன்னைக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். ஆமென். இங்க இருக்கிற அநேக ரட்சிக்கப்பட்ட அன்பு உள்ளங்கள், நான் இந்த கேள்வி உங்க முன்னாடி கேட்கிறேன். எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருக்கிறோம்? ஏதாவது தேவைனா கூப்பிடுறோம்? எப்பவுமே கூப்பிடுறோமா? ஹல்லேலூயா. ஏதாவது நெருக்கம் வந்தா கூப்பிடுறோம்? எப்பவுமே கூப்பிடுறோமா? இன்னைக்கு பலர் சொல்ற ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல என்ன தெரியுமா? என்ன ரீசெண்டா போன வருஷத்துலேருந்து என்கிட்ட வந்து ப்ரேயருக்கு வரக்கூடிய அநேகர் சொல்கிற வார்த்தை, பாஸ்டர் பழையது போல் எங்களால் ஜெபிக்க முடியலை. முன்னாடி அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பேன், அந்த டைமில் எழுப்பி ஜெபிப்பேன், ஆண்டவர் என்ன எழுப்பி விடுவார் ஜெபிப்பேன். ஆனால் இன்னைக்கு பழையது போல் எனக்கு அவர் சமூகத்தில் உட்கார முடியலை. ஆமென். இன்னைக்கு சாத்தா அங்கே தான் கை வைக்கிறான். எனக்கு ஒரு மீட்டிங் ஞாபகம் இருக்கு. இங்கே தலைமை போதகர் அவங்க தான் செய்தி, நான் அப்போ வர்ஷிப், அந்த வர்ஷிப் முடிச்சுட்டு அவங்க செய்தி கொடுக்குறாங்க. செய்தி கொடுத்துக்கும்போது திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். என்ன கொஸ்டின்னா, இன்னைக்கு காலையில் பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணவங்களாம் கை தூக்குங்கன்ட்டான். நான் இப்போ சொல்ல மாட்டேன், சிலரில் யோசிக்கிறேன் ஒருவேளை இவர் கேட்பாரான். நான் இப்போ ஸ்டேஜிலேருந்து இப்படி பார்க்குறேன். ஏன்னா பொதுவாகவே கிறிஸ்டியன்ஸுடைய ஒரு பேசிக்கே அதான் இல்லை, மார்னிங் எழும்புனா படுவோம், ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவோம், இது வந்து காமன் எல்லா கிறிஸ்டியன்ஸ் லைஃப்பில். பெரியவங்களும் செய்வோம், சின்ன பிள்ளைகளே செய்ய நம்ம படுது. அப்போ அன்னைக்கு திடீர்னு ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்டேன். நான் இப்படி கேட்பான்னு தெரியல. இப்படி கேட்டோடனே அப்படி பார்க்குறேன், கீழே ஒரு 4-5 பாட்டிமார் மட்டும் கை தூக்குனா. எனக்கு அப்படி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வேற யாருமே கை தூக்கல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், சாத்தா எங்க கை வைக்கிறான் பாருங்க.
கூப்பிடுற அனுபவம், அதாவது ஆண்டவரோடு பேசுற அனுபவம் டெய்லி ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல இருக்கணும். இந்த உறவுல இருக்கிற அனுபவம் டெய்லி தேவை. ஆமென். இன்னைக்கு அந்த கூப்பிடுற அனுபவம் என்கிட்ட இல்லை என்றால் நான் இன்னும் அந்த ஒளியில நடக்கவில்லை என்ற அர்த்தம். ஒளி அடைஞ்சேன், ஆனா நடக்கல. அந்த ஒளியில நடக்கிறவர்கள் அந்த ஒளியிலே நின்று கொண்டிருப்பார்கள். ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உருவாக்கி நிறுத்தினது பழம் சாப்பிடுவதற்கு மட்டும் கிடையாது, அவரோடு கூட பழகிறதற்காக. ஆனா அவனுக்கு பழகிறதை விட எதுதான் முக்கியமாயிடுச்சுன்னா பழம் முக்கியமாயிடுச்சு. அதனாலதான் அந்த கனி புசிக்க கூடாது சொன்ன கனி அது புசிக்கணும்னு ஒரு ஏக்கம் வருது. சாத்தானுக்கு தெரியும் இந்த கனியை இவன் புசிக்க வச்சுட்டா அவரோடு உள்ள பழக்கம் கட்டாயிருங்கிறது தெரிஞ்சதுனால அவன் டீவியேட் பண்றான், ட்ராக்க மாத்துறான். அன்பு உள்ளமே, இந்த வார்த்தையை சொல்லும் போது தேவனால் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள பழக்கம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒளியை அடைகிறவர்களாய் இருக்கணும், அதே போல ஒளியிலே நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அடைவதற்கும் நோக்கி கூப்பிடணும், நடப்பதற்கும் அவரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கணும். அடைவதற்கு நான் எப்படி நோக்கி கூப்பிட்டு கதறினோ அதே போல அந்த ஒளியில நடப்பதற்கும் டெய்லி என் லைஃப்ல, என் பர்சனல் லைஃப்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோட உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இது ஒருத்தங்க சொல்லி நான் செய்யக்கூடாது. இங்க யாரும் இவன் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர் வாரா நீ கூப்பிடு இப்படி சொல்லி அல்ல. ஆராதிக்கும் போது அப்படிதான், ஆண்டவர் ஆராதிக்க வந்து உட்காரும் போது இங்க இருந்து ஒருத்தங்க சொல்லி அல்ல. இன்னைக்கு சொல்லணும், கை தட்டுங்க, கையை தூக்குங்க இல்ல. ஆமென். நாங்க சொல்றதுனால வேற வழி இல்லாம நீங்க செய்வீங்க, அப்படி அல்ல. எப்பா ஏன்பா கையை வைத்து ஆராதிக்கிற, ஏன் நீ அவரே கூப்பிடுற? எப்பா ஒளியை அடைஞ்சது மட்டும் இல்ல, அந்த ஒளியில நடக்கிறவனா இருக்கணும். ஆமா, இந்த கொஸ்டின் கேட்கும் போது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரீசெண்டா பல இடத்துல இந்த சாட்சியை ஆண்டவர் சொல்ல வச்சாரு. எனக்கு பிள்ளை 4 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பையன் பிறக்கிறான், ஐசக். அந்த பிள்ளை பிறந்தது எனக்கு ஒரு பெரிய சாட்சி. அவன் இப்போ பிறந்து வளர தொடங்குறான். 6 மாதம் ஆகுது, 7 மாதம் ஆகுது, 8 மாதம் ஆகுது. இந்த பிள்ளைங்க வளரும் போது அடுத்த பெற்றோருடைய ஆசை என்ன தெரியுமா? பிள்ளை வாயை திறந்து என்ன சொல்லணும்? அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும் இல்லை? அப்போ எனக்கு வந்து என் பிள்ளை சத்தத்தில் அப்பான்னு கேட்கணும். ஏன்னா பிள்ளைக்கு வேண்டி கதற வச்சுட்டார் ஆண்டவர். கதறி ஆண்டவர் கிருபையினால பிள்ளையை கொடுத்தார். இப்போ பிள்ளைக்கு வாய்ஸில் எனக்கு அப்பான்னு சொல்றது கேட்கணும். அப்போ நான் 6 மாதத்துலேருந்து அவன் பக்கத்துலேருந்து சில டைம் சொல்லுவேன், அப்பா சொல்கிறா அப்பா சொல்கிறான்னு. அவன் வந்து 6 மாதத்துக்கு பிறகு என்ன சொல்ல தொடங்கினா, ஃபஸ்ட்டு அவன் சொன்ன வார்த்தை அல்லேலூயாக்கா ஐயூயா அப்படின்வான். அடுத்து அவன் சொன்ன வார்த்தை அம்மான்ட்டான். யாரை பார்த்தாலும் அம்மா, என்ன பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலும் அம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தாலும் அம்மா, யாரை பார்த்தாலும் அம்மான்னு கூப்பிட்டா இது என் ஒய்ஃபுக்கு வந்து பயங்கர கெத்தாயிடுச்சு. பார்த்தீங்களா, என் பிள்ளைக்கு என் மேலே தான் பாசன்ட்டு. அது பிறகு பாட்டிக்கு பாப்பின்னுவான். கஷ்டமான வார்த்தையெல்லாம் படிச்சிட்டான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வரல. என்ன வார்த்தை தெரியுமா? அப்பா. நான் பக்கத்துலேருந்து டீச் பண்ணுவேன், அப்பா சொல்கிறா ஆன்னு வந்துட்டு அம்மான்றோம். அப்படியே மூக்கிலே குத்தணும் போல தோணும். அவ்வளோ ஏன்னா கஷ்டமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டியே, இந்த அப்பான்னு சொல்ற வார்த்தை உனக்கு என்ன கஷ்டம் இப்படி சொல்லிட்டு 8 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 வயசெல்லாம் தாண்டியாச்சு. 6 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் அவன் அப்பா சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ 1.25 வயசுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங்கில் ஆராதனை நடத்துகிறேன். ஆராதனையில் இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்பா அப்பா மகனா உன் மகள்னா. இந்த பாட்டை பாடி ஆராதனை முடியுது, வர்ஷிப் முடியுது, யூத் மீட்டிங் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் போல் என் ரூமில் நானும் என் பிள்ளை அப்புறம் எங்கள் அண்ணனுடைய பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் அப்போ கிச்சனில் இருக்கிறான். அப்போ எங்கள் வீட்டில் என் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் உண்டு. அந்த ஸ்பீக்கரில் இந்த காலையில் நடந்த ஆராதனையை லைவ் இருந்ததுனால அதை அப்படியே போட்டு விட்டுட்டு அப்போ அந்த ஆராதனை செஷனில் இந்த சாங் வருது, அப்பாங்கிற பாட்டு வருது. அந்த செஷன் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு தண்ணி குடிக்க அப்படி கிச்சனில் போயிட்டு திரும்ப வார அப்போ என் பெட்டில் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணும் என் பையனும் இருக்கிறான்.
அவங்களாம் அப்படி சும்மா அப்படி பாடி ஆராதிக்கிற மாதிரி இவன் கை தட்டிட்டுலாம் இருக்கிறான். திரும்ப வரும்போது என் வாய்ஸில் அப்பான்ற அந்த சத்தம் கேட்குது, இன்னொரு வாய்ஸ் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது என்னடா சவுண்டு, லைவ்ல ஏதாவது ஆடியோ தப்பாயிடுச்சான்னு ஓடி வந்து ரூமுக்கு வாசல் நின்று இப்படி பார்க்குற ஒருத்தர் பெட்ல இருந்து அப்பா அப்படின்னு பாடினா பாருங்க. எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கேன், விடுவேன் நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், இங்க வா, என் பிள்ளை அப்பான்ட்டான், என் பிள்ளை அப்பான்ட்டான். எங்கள் அம்மாட்ட காட்டுறேன், ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப அந்த ஒர்ஷிப்பு போட்டுவிட்டு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு யாருக்கு அனுப்புறது, அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்புகிறேன். எப்பா உங்கள் பாட்டுனால என் பிள்ளை நான் அப்பான்ட்டாயா அப்படின்னு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அங்கே பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன், அன்னைக்கு அப்பான்னு சொல்ல தொடங்கினான், இன்னைக்கு ஒரு அப்பா சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு வந்த சந்தோஷம், இந்த சந்தோஷத்தில் அப்படி துள்ளி சாடி அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். ஆண்டவர் இடைப்பட்டார் இருதயத்தில். ஆமா, இது பிள்ளை உனக்கு எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டார். உனக்கு பலன் இருந்ததுனால பிறந்துச்சா நான் தந்ததான்னு கேட்டார். ஆண்டவரை என்ன ஆண்டவரை, நீங்க தந்த பிள்ளை, நான் உனக்கு தந்த பிள்ளை. ஒரு 1.25 வருஷம் உன்னை அப்பான்னு கூப்பிட்டு பேசுறது டிலே ஆனது உனக்கு வலிக்குதுல்ல? ஒரு 1.25 வருஷம் உன்னை அப்பான்னு கூப்பிடலன்னு உனக்கு வலிக்குதுல்ல? நீ என் கிட்ட இருந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமான்னு கேட்டாரு. ஆமென். ஒரு காலத்துல எப்பவுமே நீ என்னையே பாப்படா, இப்ப அதிகமா என்ன பாக்குறதை விட எல்லாத்தையும் பாக்குற. ஒளி அடையிறது வர ஆண்டவரே ரட்சிங்கப்பா, ஒரு காரியம் நடக்கிறது வர ஆண்டவரே ரட்சிங்கப்பா, அது அடைஞ்ச பிறகு ஒரு நெருக்கம் வந்தாதான் நான் அவரை கூப்பிடுவேன். நெருக்கம் விசாலமானதும் அதன் பிறகு. இன்னைக்கு உண்மையா மனசை தொட்டு நீங்க கையெல்லாம் உயர்த்த வேண்டாம். டெய்லி ஆண்டவர் கூட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? பேதுருட்ட வந்து சொல்ற, பேதுரு 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 1 hour, நீ எனக்கு 24 மணி நேரத்தில் ஃபுல்லா தரண்டாம் பேதுருவே, ஒரு 1 hour ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ணு, நீ என் கிட்ட பேசி என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்ற, நீ கூப்பிட்டு மட்டும் பாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்றேன் என்றார். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் செய்யறதுக்காக கூப்பிடுவோம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்கிட்ட பேசுறதுக்கு வா, நான் நீ அறியாததை செய்றேன் என்றார். ஆண்டவரே, இது அப்ப நான் கூப்பிட்டா எனக்கு அறியாததை செய்வேன், இந்த எண்ணத்தோட கூப்பிடக்கூடாது. நான் பழகிறதுக்காக கூப்பிடணும், இந்த ஒளியில நடப்பதற்காக கூப்பிடணும். அன்பு உள்ளமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனை ஆராதிக்கிற உள்ளங்களுக்கு அந்த பேசுற வார்த்தை, ஆமென், என் தினமும் அவரோட இருக்கிற அனுபவத்திலே வளருங்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. யார் அவரோடு நடக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்களோ, ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான், காணப்படாமலே போயிட்டான் என்று. அப்ப அந்த வார்த்தையிலே ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பழகுகிற அனுபவத்திலே நடக்கிறவர்களை மட்டும்தான் அவர் அங்கே அழைத்து செல்ல வரப்போகிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், அவன் காணப்படாமல் போய்விட்டான். கூப்பிடுகிற அனுபவம், தேவன் சமூகத்தில் உட்காருகிற அனுபவம், ஜெப அனுபவம் ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப்ல குறையவே கூடாது. ஆண்டவரோடு உள்ள கான்வர்சேஷன் பேசிட்டே இருக்கணும். ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. என்கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டது அப்படிதான். உன்னை தெரிந்தெடுத்தது முதல்ல என் கூட இருக்கிறது, அதன் பிறகுதான் ஊழியம் அப்படின்னாரு. அவர்கிட்ட இருந்துட்டு தான் எல்லாமே. காரணம், இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லாமே நாம் சம்பாதித்தது கிடையாது, கர்த்தர் கிருபையா நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. நான் தந்தது. ஆமென். ஒண்ணு இல்லாத போது கூப்பிட்டோம், நிறைய தந்தார். நிறைய தந்த பிறகு அவரை மறந்தே போயிட்டோம். சாட்டர்டே சொன்னேன், டிசம்பர்ல பேசுனது இப்படி தான், நான் உனக்கு நிறைய தந்துட்டேனோ அப்படின்னு தான் கேட்டேன். ஏன் ஆண்டவரே, ஒன்னும் இல்லாதப்போ ஃபுல்லா நான் தேவை உனக்கு, இப்ப நான் உனக்கு அது சரி, ஒன்னும் இல்லாதப்போ என் பிள்ளை என்னை இவ்வளவு தேடுறானே, அப்ப என் பிள்ளைக்கு நான் கொடுத்தா இன்னும் தேடுவான் நம்பி கொடுத்தா, இன்னைக்கு என்னை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. ஆமென். நாளுக்கு நாள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல பெருகணும். அப்படி கூப்பிடுகிறவர்கள் ஒளியை அடைந்தவர்கள் மாத்திரமல்ல, ஒளியிலே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். இவன் கூப்பிடுகிறான். அதுவும் பாருங்க, இப்படி ஒளிக்காக கூப்பிடும் போதுதான் இவனுக்கு பிரச்சனையே வருது.
அதட்டுறாங்க. எங்க டெய்லி பிச்சை எடுக்க தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எத்தனை பேரை கூப்பிட்டு இருந்திருப்பான். வேற யார கூப்பிடும் போது யாருமே அதட்டல. ஆனா இயேசுவை கூப்பிடும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? அதட்டுறாங்க. நீங்க வேற என்ன வேலை செஞ்சு பாருங்க, தடையே வராது. ஆனா ஜெபிக்கணும்னு உட்கார்ந்து பாருங்க, எங்க இருந்து தான் தூக்கம் வருமோ தெரியல நமக்கு. சர்ச்சைக்கு போனோன்னு புறப்படுங்க, ஏதாவது பிரச்சனை வரும். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நிகழுங்க, அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். நீங்க வேற எந்த காரியம் செஞ்சாலும், அதாவது உலகத்துக்கு அடுத்த எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு தடையும் வராது, பிரச்சனையும் வராது. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்துல செய்ய இருப்பீங்கன்னா பிரச்சனை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே உங்களை விட்டு நஷ்டப்பட்டுரும். அதனாலதான் இவன் காலத்தை பிரயோஜனப்படுத்துறான். இவன் என்ன அதட்டுறான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு விட்டுட்டேன்னா நாளைக்கு இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்காது. அதட்டுனாலும் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டதுனால அந்த ஒளியை அவன் வாழ்க்கையில் அடைய முடிந்தது. ஆமென். நம்ம ஒரு நாள் ஜெபிக்க முடியலன்ட்டு அப்படியே விட்டுதான் இன்னைக்கு ஜெபிக்கவே உட்கார முடியல. அந்த ஒரு நாள் வந்த தடையை நீங்க மட்டும் தாண்டி இருந்திருப்பீர்களா, ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு பலரும் அப்படிதான், இன்னைக்கு ஜெபிக்க முடியல, அப்படியே தடை வரும், அப்படியே நம்ம ஜெபத்தை விட்டுரும். இது தொடங்கி 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 இன்னைக்கு ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலை. அன்பு உள்ளமே, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என்னை திரும்ப அந்த அனுபவத்தில் கொண்டு வாங்க, திரும்ப அந்த இழந்த அனுபவங்களை எனக்கு திரும்ப தாங்க என்று சொல்லி கேளுங்கள். கூப்பிடுகிற அனுபவம் வாழ்க்கையில பெருகுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். கூப்பிட்டதும் கர்த்தர் நின்று அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இரண்டாவது இவன் என்ன செய்கிறான்? கூப்பிட்டதும் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். வாசிங்கள் மார்க் 10வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை வாசிங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். நல்ல கவனிங்க. முதலாவது, ஒளியை அடையவும் ஒளியிலே நடக்கவும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். கண்டடையத்தக்க சமயத்தில் ஒளி இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கும். ரெண்டாவது, கர்த்தர் செய்கிற காரியம், கூப்பிட்டவன்ட்ட சொல்றாரு, அவனை வர சொல்ல அப்படின்றார். இவனுக்கு கண்ணு தெரியாது, கூப்பிட்டான்ல, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவன் இருக்கிற இடத்துக்கு அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யாமல் அவர் இருக்கிற இடத்துக்கு அவனை வர சொல்றார். இரண்டாவது, ஒளியில நடக்கிறவர்கள், ஒளியை அடைய விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது பிரதானமான காரியம் கூப்பிடுவது மட்டுமல்ல, நெருங்குகிற அனுபவத்தில் இருக்கும். இயேசுவோடு நெருங்குகிற அனுபவம். ஆமென். அவனை இங்க கூட்டிட்டு வாங்கன்றார். வந்து சொல்றாங்க, போதகர் உன்னை அழைக்கிறார் வான்னு சொல்லி அவன் இருந்த இடத்துல இருந்து அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆமென். நாளுக்கு நாள் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை ஒளியிலே நடக்கிறேன் என்பதின் இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? நேற்றைக்கு இயேசுவோடு உள்ள நெருக்கத்தை விட இன்னைக்கு இயேசுவோடு உள்ள நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆமென். இயேசுவுக்கு எனக்கு இருந்த கேப் ஷார்ட் ஆயிட்டே இருக்கும். நான் இயேசு பக்கத்துல நெருங்கிட்டே இருப்பேன். ஒளியிலே நடக்கிறவன் இயேசுவோடு நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஒளியிலே நடக்கிறவன் இயேசு கிட்ட நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஏன் அவன் இருக்கிற இடத்துக்கு அவர் போயிருக்க வேண்டியதானே? இல்ல, அவன் தான் வரணும். நீ ஒளியை அடையணும்னா நீ அவரிடத்தில் வரணும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வரணும். இப்ப நெருங்க வைக்கிறார். நீ கூப்பிடுகிறாய், அடுத்து நெருங்கணும். இன்னைக்கு பலரும் கூப்பிடுறதோட நிறுத்திடும். எங்க இருந்தாவது கூப்பிட்டுறோம். ஆனா அதோட ஒரு தேவ பிள்ளை முடிச்சிடக்கூடாது. அடுத்த அனுபவத்துக்குள்ள வரணும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு தேவ பிள்ளையுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடுத்த அடையாளம், அவர்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவோடு நெருங்கிக் கொண்டே இருப்பார்கள். நெருங்கிக் கொண்டே இருப்பார்கள். நேற்றைக்கு ஆண்டவரோடு நெருங்கின அனுபவத்தை விட இன்னைக்கு என் லைஃப்ல நெருக்கம் அதிகமா இருக்க வேண்டும். ஆனா நெருங்கணும்னா சும்மா எல்லாருக்கும் நெருங்க முடியாது. இப்ப போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னதும் இவன் செய்கிற காரியத்தை வாசியுங்கள். 50வது வசனத்தை வாசிப்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட மேல் வஸ்திரத்தை எறிய சொன்னாரா?
இல்லை. அவகிட்ட சொல்ற வார்த்தை, நீ இயேசு கிட்ட போகணுமா அப்படின்றாங்க. அதாவது நீ தூரமா இருக்கிறப்பா, நீ இயேசு கிட்ட நெருங்கு, உனக்குள்ள ஒளி உதிக்கும் இப்படி சொன்னதும் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன் மேல் வஸ்திரத்தை எறிகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? தன் பழைய வாழ்க்கையை களைந்து போடுகிறான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்ப இவன் சந்திக்க போவது சீஷர்களை அல்ல, இவன் சந்திக்க போகிறது ஏதோ ஒரு மனிதனை அல்ல, இவன் சந்திக்க போகிறது பரிசுத்தரை. ஆமே. கூப்பிடுவதற்கு நீ தூரத்துல இருந்து கூப்பிடலாம், ஆனா நெருங்கணும்னா உங்க வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கணும். நான் இன்னைக்கும் நெருங்குகிறேன் என்பதின் எப்படி அறிந்து கொள்வது? நான் நேற்றுக்கு இருந்ததோட இன்னைக்கு இயேசு கிட்ட நெருங்கி இருக்கிறேங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வேன்? நேற்றுக்கு என் லைஃப்ல இருந்த பரிசுத்தத்தை விட இன்னைக்கு என் லைஃப்ல பரிசுத்த அளவு அதிகமாகணும். அதனாலதான் கடைசியில கர்த்தர் வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லி முடிக்கிறது என்ன சொல்லி முடிக்கிறார்? அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாளுக்கு நாள் நெருங்குகிறவன் லைஃப்ல நேத்துக்கு இருந்த பரிசுத்தத்தை விட இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்படுவான். எப்ப நீ நெருங்கணும், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், நீ பக்கத்துல போகணும். இதை சொன்னதும் அவன் செய்யற காரியத்தின் மேல் வஸ்திரத்தை களைந்து போட்டு, அடுத்த வார்த்தை எழுந்து அப்படின்றோம். அதாவது பழைய வாழ்க்கை களைந்து போட்டு அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து எழும்புறான். அவர் எழுப்பினார் என்றல்ல, அவன் எழும்புறான். அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். முதல்ல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும். இந்த வாழ்க்கை இனி எனக்கு வேணாம், இந்த பாவம் எனக்கு வேணாம், இந்த அசுத்தம் எனக்கு வேணாம், இந்த மாம்ச கிரியைகள் எனக்கு வேணாம், இதுல இருந்து நான் எழும்பணும். இந்த ஏக்கத்தோட நான் எழும்புவேனே ஆனால் கர்த்தர் என்னை கரம் பிடித்து எழுப்புவார். எந்த பாவத்திலிருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து பரிசுத்தமாக்குவார். நான் எழும்பாம இல்ல, அவர் என்னை எழுப்பட்டும், அவர் என்னை கைப்பிடிச்சு எழுப்பி அவர் பக்கத்துல கூட்டிட்டு போட்டோம் இல்ல, நான் எழும்புறதுக்கு நான் ட்ரை பண்ணோம். பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் தான் விரும்பணும். ஆமே. பரிசுத்த வாழ்க்கை நாதா அவர் ரத்தத்தால மீட்கிறார். அடுத்து நெருங்கணும்னா பரிசுத்த வாழ்க்கை நாதா விரும்ப. பாருங்க, மோசே இப்ப முட்செடியில கத்த சந்திக்கிறார். சந்திச்சு தூரத்துல இருந்து பார்க்கிறார், அற்புதத்தை பார்க்கிறார். முட்செடி வெந்து போகவில்லை. இப்பொழுது கிட்ட வந்து நெருங்கும் போது மோசேக்கு ஆண்டவர் பேசுறார். மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தா. இப்ப மோசைக்கு தெரியுது இது யார் தெரியுமா? ஆண்டவர் பேசுறார். இப்ப மோசைக்கு இன்னும் ஆண்டவர் கிட்ட பேசணும். கிட்ட வருகிறான் என்று தெரிந்ததும் ஆண்டவர் என்ன சொல்றார்னா, உன் பாதரட்சையை கழற்றி போடுன்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தூரத்தில் இருக்கும்போது இதை சொன்னாரா? இல்ல. ஆனா இப்ப கிட்ட நெருங்கும் போது இதை சொல்றார். ஏன்னா இப்ப வர்றது முச்செடியை பார்க்கல, ஆண்டவரை பார்க்க வரான். தூரத்திலிருந்து முச்செடியை பார்க்க வரையிலும் ஆண்டவர் எதையுமே சொல்லல, உன் பாதரட்சை கலத்து. ஆனா அவரை பார்க்க வரும்போது, அவர்கிட்ட நெருங்க வரும்போது ஆண்டவர் உணர்த்துறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழட்டி போடுன்றார். அவர் கலத்தி போடல, அவனை கலத்த சொல்றார். இதுல கலத்துறதும் கலத்தாம இருக்கிறதும் அது நம்ம கையில தான் இருக்கு. பாவ வாழ்க்கையை விட்டு எழும்போதும் பாவத்தில் இருப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. பார்க்கலாம், ஆண்டவர் வேணா என்ன பாவத்துல இருந்து தூக்கணும், அவர் உணர்த்துவார். இது பாவம் உணர்த்துவார், இதை செய்யாதன்னு உணர்த்துவார். நீ எழும்பி வாணுவார், இந்த காரியத்தை ஒன்றை விட்டு விடுன்னுவார், நீ களைந்து போடு. இதெல்லாம் கர்த்தர் வார்த்தையினால் பேசுவார், உணர்த்துவார். சிலதை செய்யும் போது கர்த்தர் அதை நமக்கு எச்சரிப்பா சொல்லுவார். தாவீதுக்கு எச்சரித்தது போல அவன் பரிசுத்தவான்களுக்கு எச்சரித்து போ. சிலதை கர்த்தர் எச்சரிப்பார். அதுல இருந்து வெளியில வர வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. யோசேப்பை பாவத்திற்கு போத்திபாரின் மனைவி இழுத்த போது இல்ல பாத்துக்கிறேன் சொல்லி நிக்கவில்லை. அவன் கழைந்து விட்டு அவன் தான் ஓடுறான். இந்த டிசிஷன் நாம நெருங்குறவன் தன் பாவ வாழ்க்கை கழைந்து விட்டு பரிசுத்தருக்கு நேராக நெருங்கி கொண்டே இருப்பான். பாருங்க, வேதத்துல நமக்கு ஒரு சம்பவம் தெரியும், சகேயுடைய வாழ்க்கை. சகேயு இயேசு வீட்டுக்கு வரும்படியாய் போய் சந்திக்கவில்லை, இயேசுவை பார்க்கணும்னு தான் போறான். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் சொல்லிவிடுற தெரிந்த சம்பவங்கள். இயேசுவை பார்க்கும்படியாய் ஆசையாய் போய் இப்ப கூட்டம் நெரிசல் அதிகம் இருந்ததுனால, அவன் ஆளு குட்டையனா இருந்ததுனால இப்ப மரத்துக்கு மேல ஏறி பார்த்துட்டு இருக்கிறார். அவர் இருந்த மரத்தினுடைய விசேஷம் என்னன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிறது தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கிறது தெரியும். ஏன்னா அந்த இலை ரொம்ப பெரிதா.
அத்தி மரத்தில் பல விதங்கள் உண்டு, அதில் ஒரு டைப் இது. இப்போ மேலே ஏறி உட்கார்ந்துட்டார், யாருக்கும் தெரியாது சகையு ஒருத்தர் மேலே இருக்கிறார். ஆனால் இயேசு கரெக்டாக மரத்துக்கிட்ட வந்து நின்று கரெக்டாக அவனை பார்த்து சகையுவின் பேரை சொல்லி அழைச்சி, இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லி இயேசு அவனை வீட்டுக்கு கூட்டு போய். இது சகையுக்கு வந்து பெரிய சந்தோஷம். ஏன்னா இயேசுவை பார்க்க தான் விரும்பி வந்தான், ஆனால் இப்போ அவனு கூட வாசம் பண்ண போகிறார். இப்போ வேகமாக இறங்கி வந்து இயேசு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த வழியில் திடீர்னு ஸ்டாப் பண்ணுறார். இயேசு ஸ்டாப் பண்ணல, சகையு ஆண்டவரை பார்த்து சொல்கிற, ஆண்டவரே யார்கிட்டையாவது நாளத்தனையாக அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நான் நாளத்தனையா. ஆண்டவர் கேட்டார் அவன்கிட்ட, நீ யார்கிட்ட அநியாயமாக வாங்கினியா சகையு கேட்டாரா? அத்தனை பேரும் பாவின்னு உச்சரிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை ஒரு தடவை கூட பாவின்னு சொல்ல, சகையுவேன்னாரு. போகிற வழியில் சகையு தான் ஸ்டாப் பண்ணி, ஆண்டவரே யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன், நான் தப்பு பண்ணியிருந்தேனா அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன், நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லலை, ஆனால் இவன் தானாய் செய்கிறான். ஏன் செய்கிறான்னா சகையுவுக்கு தெரியுது, இப்போ என்கிட்ட பழகிறதுக்கு வரார், நான் நெருங்குகிறேன். நெருங்க விரும்புகிறவன் பழைய வாழ்க்கையில் திரும்பவும் வாழ மாட்டான். இன்னைக்கு நான் பாவ வாழ்க்கையில் தான் இருப்பேனானா, இன்னைக்கும் என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை என்றால் நான் இன்னும் கிறிஸ்துவுக்கு தூரமாய் தான் இருக்கிறேன். நான் பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் பாரம்பரியமாக எங்கள் குடும்பம் கிறிஸ்தவன்னு சொன்னாலும் சரி, என் வாழ்க்கை பாவத்தில் இருந்தால் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நான் பிறந்ததே பாஸ்டர் குடும்பத்தில். என் தகப்பனார் பேர் பாஸ்டர் பி ஜாய்சன், அநேகருக்கு தெரியும். கடைசி பையனாக பிறந்தேன். நான் வளர்ந்ததெல்லாம் சர்ச்சில் தான், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய காலேஜ் தேர்ட் இயரில் தான். எனக்கு ஆண்டவருக்கும் சந்திப்பு என்னைக்கு உண்டாச்சோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாச்சு. அதுவரை என் வாழ்க்கையில் பாவங்கள் இருந்தது. பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் எல்லாமே பரிசுத்தம் கிடையாது, ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறேன் கிடையாது. நான் நெருங்கணும்னா என் லைஃப்லேருந்து நான் களைய வேண்டியது களைஞ்சு தான் ஆகணும். ஆமென். கிறிஸ்துவோடு நெருங்க வேண்டுமானால் நான் கிறிஸ்து விரும்புகிற அந்த பரிசுத்தத்தின்படி நான் வாழணும். எனவே தான் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இப்படி சொல்லுவார். லேவியராகமம் எடுக்க வேண்டிய 26வது அதிகாரம் கடைசி வசனங்கள்ல, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், எல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் ஒன்றை மறந்துடக்கூடாது, அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சத்தமா பாடுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஏங்க, ஒருத்தங்க எனக்கு ரொம்ப தேவை, சில காரியங்கள் அவங்க தான் எனக்கு செய்யணும். அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் நெருங்கணும்னு விரும்பும் போது அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நான் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சிப்பேன். ஆமாவா இல்லையா? எனக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க ரொம்ப தேவை, அவங்க தான் எனக்கு வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு தேவையா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நான் விட்டுட்டேன்னா என் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நஷ்டமாகும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நான் நெருங்குறதற்காக எது எது அவங்களுக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இந்த பூமியில ஏதோ ஒரு சில காரியத்திற்காக தேவைப்படுகிற சில மனுஷர்களுக்காகவே சிலதை நம்ம விட்டு விடுறோம்னா எல்லாவற்றிற்காக நமக்காக இருக்கிறவருக்காக, அநித்தியமானவைகளை மாத்திரம் தருகிறவர், நித்தியமானதை நமக்காய் தந்திருக்கிறவர் அவர். அந்த தெய்வத்துக்கிட்ட நெருங்கும் போது சபையே, அன்பு சகோதரா, இன்னும் பாவத்திற்குள் இருக்காதீர்கள். இந்த குருடன் செய்த காரியத்தை பார்த்தீங்களா? களைந்து விட்டு விளம்புறான். இனி இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை.
அவர்கிட்ட நெருங்கணும்னா நான் இதை போர்த்தி கொண்டு போனால் அல்ல, பாவத்தோடு போய் நின்றால் அல்ல, நான் பரிசுத்தமா இருந்தால் தான் நெருங்க முடியும். ஹல்லேலூயா. ஏசாயாவின் நாவை தொட்டு சுத்தமாக்குறது வரையிலும் ஏசாயாவுக்கு தூதருடைய சத்தம் தான் கேட்டது. ஏசாயா 6வது அதிகாரத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் பாடுகிற சத்தம் தான் கேட்டது. காரணம், அவன் அசுத்த உதடுகள் உள்ளவனாய் நின்று கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்டானோ அந்த சுத்திகரிப்பு உண்டானதும் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்குது. சுத்தமாக்கப்படாமல் எனக்கு தேவனோடு நெருங்க முடியாது. சுத்தமான வாழ்க்கை இல்லாமல் எனக்கு தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், அவர் அசுத்தத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனா இருக்கிறார். எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக்க முடியுமோ. ஆமென். நேற்றைக்கு இருந்த வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தத்தை விட இன்னைக்கு என் வாழ்க்கையில் பரிசுத்த அளவு அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாகிறது என்றால் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவை நெருங்கி கொண்டிருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவை நெருங்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இவன் நெருங்கும்படி அவர் அழைக்கிறார். கூப்பிட்ட இடத்துல போய் செய்ய வேண்டியது. கூப்பிடுகிறவன்ட்ட அடுத்து எதிர்பார்க்கிறது, உன் லைஃப்ல ஒளி நிற்கணும்னா, உங்க லைஃப்ல ஒளியை நீங்கள் அடையணும்னா நீங்க அவர் பக்கத்துல நெருங்கணும். ஒளியை அடைவது முக்கியம் எவ்வளவோ, அதே போல ஒளியில நடக்க வேண்டியது முக்கியம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அவன் செய்த காரியம், அவர் அவ்வளோ விசுவாசித்தார். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மார்க் 10வது அதிகாரம் அதோடைய 50வது வசனம், 51, 52 3 வசனங்களை வாசிங்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நல்லா கவனிங்க. இங்க எங்கேயாவது ஆண்டவர் உன்கிட்ட கேட்டாரா, நீ என்ன விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாரா? இல்ல. பல அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார். அந்த அற்புதங்கள் செய்யும் போதெல்லாம் பல கேள்விகள் ஆண்டவர் கேட்பார். அதுல மெயின் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? நீ என்ன விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய என்னால கூடும் என்று நீ நம்புகிறாயா? இப்படி பலருடைய லைஃப்ல இதாக. ஆனா இவன் லைஃப்ல அவன் கிட்ட வந்ததும் நீ என்ன விசுவாசிக்கிறான்னு கேட்கல, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த பர்த்திமேயு வழி அருகே இருந்து என்ன செய்து கொண்டிருந்தான்? பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அப்ப யாரை பார்த்தாலும் என்னதான் கேட்பான்? சிலர் இருக்கிறத பார்த்தா, பிரதர் உண்மையில நான் அவனை பார்க்கல, அவன் என்ன கேட்டான்னு எனக்கு. எங்க வழியில இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். பார்க்கிறவங்கள்ட்ட என்ன கேட்பான்? பிச்சை கேட்பான். இப்ப இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்ததும் இவன் என்ன கேட்கிறான்? பிச்சை எடுக்கிறவன் ஒருத்தங்களை பார்த்தா பிச்சை தான் கேட்கணும். ஆனா இயேசு கிட்ட மட்டும் பிச்சை கேட்கல, பார்வை கேட்கிறான். இதுதான் விசுவாசம். என்ன விசுவாசம்? அவன் எழும்பும் போது என்ன நம்பிக்கை எழும்புறானா, என் வாழ்க்கையே இருளை மாற்ற இங்க இருக்கிற யாருக்கும் முடியாது, இயேசுவால மட்டும்தான் முடியும். இத விசுவாசிக்கணும், இத விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், தெரிந்த வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். ஹல்லேலூயா. அவன் எழும்பி வந்து, என்னப்பா வேணும், என்ன வேணும்? அதான் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கிறார். எல்லார்கிட்டையும் பிச்சை தாங்கன்னு கேட்டவன், ஏதாவது போடுங்கயான்னு கேட்டவன், இவர்கிட்ட வந்து பிச்சை கேட்கல, இவர்கிட்ட வந்து ஒளியை கேட்கிறான். ஆமென். இந்த பூமியிலே ஒளியை கொடுக்க வேற யாருக்கும் முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன என் ஆண்டவராக இயேசுவிடத்தில் மட்டுமே ஒளி இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தான் வேற எல்லாரிடத்திலும் ஒன்றை கேட்டுவிட்டு இவரிடத்தில் வித்தியாசமா கேட்கிறான். ஆண்டவர் சொல்ற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? யார் ஒளியை அடைவார்கள் தெரியுமா? யார் ஒளியில் நடப்பார்கள் தெரியுமா? இயேசுவால மட்டும்தான் ஒருவனை ரட்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒளி நிற்கும். ஹல்லேலூயா. என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு நம்பிக்கை. இந்த விசுவாசம் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, இந்த விசுவாசம் கடைசி வரை இருக்கணும்.
அவர் என்னை அழைத்து செல்லு வரையிலும், அல்லது நான் அவர் சமூகத்தில் போய் சேரு வரையிலும் இந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வேற எந்த பாதையிலும் போக முடியாது, அவருடைய பாதையில நடக்க முடியும். சீஷர்களுக்கு பாருங்க, ஆமென், இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இப்போ ஒரு பெரிய ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா 3 வருஷம் இயேசுவோடு கூட இருக்கும்போது எந்த காரியத்தை குறித்தும் சீஷர்கள் பயப்படவில்லை, ஏன்னா ஒளி இருந்துட்டு இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சிருந்தாங்களாம் பயந்து. ஆமென். பயந்து இருந்த சீஷர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 52 53 வசனங்களை வாசிங்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் பயந்து இருந்தவர்கள் இப்பொழுது திரும்ப நம்பிக்கையோட துதிக்கிறாங்க. இப்ப இயேசு போயிட்டார், பரத்தில் ஏறி போய்விட்டார். ஆனா இயேசு மரித்த போது பயந்திருந்த அதே சீஷர்கள் இப்ப இயேசு போன பிறகு சந்தோஷமா வராங்க ஆலயத்தில். நாடோறும் தேவனை துதித்து தொழுது கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு கிறிஸ்துவின் மேல இன்னும் நம்பிக்கையாய் இன்னும் விசுவாசத்தோட ஊழியம் செய்ய துவங்குகிறார்கள். அவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபலமாகிறது. எப்பா, கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி நீ பயந்திருந்தவன், இப்போ உனக்கு எப்படிப்பா இந்த சந்தோஷம்? எப்படி உனக்கு கிறிஸ்துவுக்காய் நிற்க முடியுது? எப்படி இந்த விசுவாசத்தில் நிற்க முடியுதுன்னா ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. தூதர்கள் வந்து சொன்ன வார்த்தை, எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். அவர் போனது போல திரும்ப வருவார். அவரை நம்பி இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டி உண்டு. அவர் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறார், மரிக்கிறதுக்கு முன்பாக, நான் போகிறது குறித்து கவலைப்படாது, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை. இதெல்லாம் யாருமே பார்க்கல, அவர் சொல்றார், அவ்வளவுதான். பைபிள் சொல்றது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து வேதத்தில் எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு, எவைகளை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பரமதேசத்தை கண்டு, இந்த பூமியிலே பரதேசிகளாய் அவர்கள் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தார்கள். ஆமே. நம்பிக்கை, விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த குருடனுக்கு இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இவரால் மட்டும்தான் என் இருளை வெளிச்சமாய் மாற்ற முடியும். ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் ரட்சித்தது அப்படின்றா. உன் விசுவாசம் ரட்சித்தது. அந்த இடத்துல பொதுவா நம்ம இப்படி பார்க்கும்போது, ஆண்டவர் இங்க என்ன நீங்க விசுவாசிக்கிறியான்னு கேட்கல, நீ நம்புறியான்னு கேட்கல, ஆனா விசுவாசம் ரட்சித்தது. ஆண்டவர் கிரியை பார்க்கிறார், அவனுடைய ஃபெய்த்தை பார்க்கிறார். அத்தனை பேர்ட்டு பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் இப்ப இயேசுவை பார்த்ததும், ஆண்டவரே எனக்கு பார்வை தாங்க. அவனுக்கு தெரியும், இங்க இருக்கிற வேற யாருக்கும் என் வாழ்க்கையின் இருளை மாற்ற முடியாது, இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த 50வது வசனத்துல நான் வாசித்தது போல, அவன் தன் மேல் வஸ்திரத்தை களைந்து போட்டு இயேசுவின் இடத்தில் வர்றான். ஏன் களைந்து போட்டு வரான்னு அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். இயேசு கிட்ட போயிட்டா இனி எனக்கு இந்த நிலைமை திரும்ப வராது. நாமளா இருந்தா என்ன பண்ணிப்போம் தெரியுமா? நானா இருந்தா சரி, உங்களை சொல்ல, அந்த வஸ்திரத்தை பத்திரமும் வச்சிருப்பேன், போவோம், ஒரு வேளை கிடைச்சா வாங்கிக்கலாம், இல்லைன்னா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இயேசுவை நம்பி வந்துட்டீங்கன்னா தைரியமா நில்லுங்க, ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமே. இயேசுவை நம்பி வந்துட்டீங்களா, நெருக்கமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், கஷ்டமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்பி வந்தவங்கள்ட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது அற்புதத்திற்காக வந்தவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லல, அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்பி இறங்கி வந்தாங்க ஒரு 12 பேர். அவங்கள பார்த்து சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இதை கேட்கும்போது நமக்கு தோணும், தெரியாம நம்பி வந்துட்டோமோன்னு. ஆனா உபத்திரம் சொல்லிட்டு முடிக்கல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரம் இருக்கும்பா, ஆனா உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், நான் ஜெயித்தது போல உன்னை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். ஆமே. நம்பி வந்துட்டீங்களா? அவன் வஸ்திரத்தை என்ன ஒரு கான்ஃபிடென்ட். எப்ப பார்வை கிடைச்ச பிறகு எரியலால, ஏசு கூப்பிட்டார்ல, ஏசு கிட்ட போறல,
இயேசுவை பிடிச்சிட்டேல, இனி எனக்கு கவலை கிடையாது. இனி இந்த வாழ்க்கை எனக்கு வராது. இனி நான் பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டேன். இனி நான் கர்த்தருடைய மகிமைக்காக நிற்பேன். இந்த ஃபெய்த் இருக்கணும். அன்புள்ளமே, இந்த வார்த்தையை எடுத்ததுனால சொல்ற, ஒரு காரியத்தை ஆண்டவர் கரத்துல சொல்லிட்டீங்கன்னா, கொடுத்துட்டீங்கன்னா, அதன் பிறகு இது நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகம் வரவே கூடாது. கொடுத்துட்டீங்களா, வார்த்தை தந்துட்டாரா, நீ வாண்டாரா, அவர்கிட்ட இந்த வார்த்தை வந்துடுச்சு, நீ வாண்டார், நீ என் கையில கொடுத்துருண்டார், இதன் பிறகு நான் டவுட்ல இருக்கவே கூடாது. பாருங்க, 3 நாட்கள் இயேசுவின் பாதத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. மத்திய 14வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்ற, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எவைகளை? அந்த 5 அப்பத்தை 2 மீனை. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்லி நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். 3 நாட்கள் ஜனங்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. சீஷர்கள் மெதுவாக வந்து 3வது நாள் சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களை இப்பவே அனுப்பி விட்டுருங்க, 3 நாளா சாப்பிடல, இப்ப அனுப்பி விட்டா அவங்க போய் சாப்பாடு பார்த்துப்பாங்க, நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீங்களே போஜனம் கொடுக்க சொல்லும்போது 5 அப்பத்தை 2 மீனை வச்சுட்டு சீஷர்கள் இயேசுட்ட சொல்றாங்க, இதை வச்சு என்ன ஆண்டவர் செய்ய முடியும்? உடனே ஆண்டவர் சொல்றார், அவைகளை என்கிட்ட தாங்கன்னு சொல்லி கையில வாங்கி விட்டு சீஷர்களை பார்த்து சொல்றார், அவங்கள போய் பந்தியில உட்கார வைங்கன்றார். பந்தியில உட்கார சொல்லும் போது 5 அப்பா 5000 மாறிடுச்சா மாறலையா? மாறல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? கையில வாங்கிட்டு பந்தியில. நம்மளா இருந்தா யோசிப்போம், முதல்ல மாத்துங்க, அதுக்கப்புறம் கையில கொடுத்துட்டியா, அதன் பிறகு இது நடக்குமா நடக்காதா இல்ல, நீ போய் காரியத்தை ஒழுங்குபடுத்து, கத்து செஞ்சு முடிச்சுட்டே இருப்பார். எலிசாவின் இடத்துல 3 ராஜாக்கள் தண்ணீருக்காய் வராங்க, அலைந்து திரிந்து தண்ணீர் கிடையாமல் இப்போ எலிசாவின் இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று யோசபாத் அறிந்து இப்போ வராங்க. யோசபாத் முகத்தை பார்த்து இப்போ எலிசா சொல்றாரு, எப்பா நீ போய் வாய்க்கால வெட்டு. முதல் சொல்ற வார்த்தை அதுதான், நீ போய் வாய்க்கால வெட்டு. வாய்க்கால வெட்டின மழை பெய்யுமா? மழை பெய்யாது. காற்றடிக்குமா? காற்றடிக்காது. ஆனா நீ வெட்டுற விசுவாசத்தை பார்த்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இல்ல தண்ணி வரட்டும், அதுக்கப்புறம் வாய்க்கால, நீ வாய்க்கால வெட்டு, தண்ணி வரும். நீ பந்தியில உட்கார 5,000 மாறும். ஏன்னா கர்த்தரை நம்பி கொடுத்துட்டியா? கர்த்தரை நம்பி கொடுத்துட்டீங்களா? அவன் வரும்போதே தன் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, என்ன ஒரு நிச்சயங்க, என்ன ஒரு கான்பிடன்ட்ங்க. ஆமென். இயேசுவுக்காக ஒரு பாதையில நம்பி நிக்கிறீங்கன்னா, அன்பு உள்ளமே கர்த்தருடைய வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை அவர் முகத்தை பார்த்து வெட்கப்பட்டவர்களாய் யாருமே கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, ஆமென், உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பினோரை நீர் ஹல்லேலூயா தேடி. என் தகப்பனார் 19வது வயதில் ரட்சிக்கப்பட்டார். தேவனை அறியாத குடும்பத்தில் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டு திருவல்லாவை சேர்ந்தவர்கள். உண்மையான தேவன் ஒருவர் இருப்பாரானால் என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு இரவு ஜெபிக்க தெரியாது. இயேசுவின் இடத்துல இதுவரை பேசினதும் கிடையாது. ஆனா உண்மையான தேவன், இத்தனை தெய்வங்களை வணங்குறேனே, ஒரு தெய்வம் என்கிட்ட பேசலேங்கிற ஒரு ஏக்கத்தோட, உண்மையான தேவன் ஒருத்தர் இருப்பாரு என்கிட்ட பேசட்டும், நான் அந்த தேவனுக்காக என் வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ராத்திரி அப்படியே அவங்களுக்குள்ள இருந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை கர்த்தர் அங்கீகரித்து அந்த இரவு ஆண்டவர் என் தகப்பனாரோடு பேசுறேன். நீ தேடுகிற மெய்யான தேவன் நான் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யாரும் சொல்லி அல்ல, ஆண்டவர் டைரக்டா என் தகப்பனாரோடு பேசி அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் எழுந்து தெரு ஃபுல்லா போய் சொல்றாங்க, இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் மெய்யான தேவன், என்கிட்ட பேசினார், ரட்சிப்பை தந்தார், அவரே மெய்யான தேவன் சொல்லி சத்தம் போட்டு எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டார் பகைக்கிறார்கள், தெருவில் இருக்கிறவங்க பகைக்கிறாங்க, சொந்தங்கள் பகைக்கிறாங்க, எல்லாரும் பேசுறதை ஸ்டாப் பண்றாங்க. ஆமென். என் தகப்பன 19 வயது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஊழியத்துக்கு புறப்படும் போது கையில் ஒரே ஒரு பைபிள் போட்டிருந்த ஒரே ஒரு வஸ்திரம். வீட்டில் எல்லாரும் மண்ணவாரி போட்டு சொன்ன வார்த்தை, நீ எங்க போனாலும் உருப்பட மாட்டேன், நீ வாழ வழி தெரியாம திரும்ப எங்களிடத்தில் வருவ,
அப்போ ஒரு தெருநாயை அடிச்சு துரத்துறது போல நாங்க ஒண்ணு துரத்துவோம். இதுதான் எங்க அப்பா கேட்ட கடைசி ஆசீர்வாதமான வாக்கு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு பைபிளை வச்சுட்டு எங்க அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவர் இது இப்படிதான் நடக்குமா? உங்களை நம்பி புறப்படுறேன், இவங்க சொல்றது மாதிரி தான் நிறைவேறுமா ஆண்டவரேன்னு கேட்டதும் ஆண்டவர் திரும்ப பேசினா, நான் அவனை திக்கற்றவனை விட மாட்டேன் என்று. அன்னைக்கு ஒரே பைபிள், ஒரே ஒரு ட்ரெஸ், புறப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல குளித்துறையில மேல்புறம் பக்கத்துல ஊழியத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்த 5 பிள்ளைங்க. நாங்க ஊழியத்தின் ஆரம்பம் என்பது ரொம்ப கஷ்டம். அவன் ரொம்ப பரியாசங்கள், நிந்தைகள். கிறிஸ்துவுக்குன்னு வந்தானே, ஆண்டவருக்குன்னு வந்தானே, அவன் வாழ்க்கை இப்படி. ஏன்னா என் தகப்பனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அந்த காலத்துல நல்ல பொசிஷன்ல அப்போ போயிட்டாங்க. எங்க அப்பா தான் வீட்டில் மூத்த மகன். எங்க அப்பாவுக்கு மேல ஒரு அக்கா உண்டு. மகன்கிற ஸ்தானத்துல மூத்தவங்க. அவங்க கீழே இருக்கிற எல்லாருக்கும் நல்ல பொசிஷன், நல்ல வேலைகள். ஆனா எங்க அப்பா ஊழியத்தின் ஆரம்பத்துல பட்ட கஷ்டங்கள். ஆனா உறுதியா நின்னாங்க, கர்த்தரை விடல. இன்னைக்கு சாட்சியா சொல்றோம், கர்த்தர் மகிமையா நிறுத்தி வச்சிருக்கிறார். தலைமுறைகளை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். எந்த கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியை அப்பத்திற்கு அலைந்து திரிய விடவே மாட்டார். ஆரம்பத்தில் பட்டினி இருந்திருக்கிறாங்க, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டங்கள். இந்த பகுதியில் அநேக மலைகளில் எங்கள் தகப்பனார் ஊழியம் செய்தது உண்டு. ஆமென். அரண்மனையில் ஊழியம் பண்ணி இருக்கிறாங்க. ஆமென். மேல்புறத்தில் ஊழியம் பண்ணி இருக்கிறாங்க. என் தாயாருடைய வீடு மேல்புறம். எல்லாம் இங்கெல்லாம் நிறைய ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இறந்த பிற அந்த அடக்க ஆராதனையில் தான் அநேக ஊழியர்கள் வந்து சொன்ன சாட்சி கேட்கும் போது, இங்கே நிறைய மலைகள் பேர்லாம் உண்டு, எனக்கு தெரியல. அந்த மலையிலெல்லாம் போய் முழங்கல் போட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ கடினமான பாதையிலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கிறிஸ்துவை நம்பி வந்துட்டேன், அவருக்கு நிற்பேன். நிற்க வச்சார். இன்னைக்கு தலைமுறைகளை நிற்க வச்சிட்டு இருக்கிறார். ஆசீர்வாதமா நிற்க வச்சிருக்கிறார். அவரை நம்பி புறப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். விசுவாசிச்சுட்டு வந்துட்டான். என்ன நம்பிக்கையிலப்பா வஸ்திரத்தை போட்டு போற? அவர் கூப்பிட்டாரு, போறேன், திரும்ப இந்த இடத்துல வரமாட்டேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தில் உறுதியாக்கப்பட அவன் வாழ்க்கையில் ஒளி நிரந்தரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புள்ளமே, ஆமென். நெருங்கணும். அதே போல விசுவாசத்துல நேத்தைக்கு ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை விட இன்னைக்கு ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் அதிகமாகணும். ஏதோ அநித்தியமான பொருளுக்காக மாத்திரமல்ல, அதற்காக அல்ல நாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது. ஒரு கிறிஸ்தவத்தில் வருவது என்பது இந்த பூமியில நேத்தைக்கு இருந்த ஆசீர்வாதத்தை விட இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் கூட, அதற்காக அல்ல. அதை கர்த்தர் செய்வார். பைபிள் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதெல்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் செய்வார், இல்லை என்று சொல்லவில்லை. அதினதின் காலத்தில் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வார். அதற்காக அல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது. நித்தியமான ஒன்றை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் நமக்கு ஒளியை தந்தார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அதை அடையும்படி விசுவாசத்தில் உறுதி. அதனால்தான் வேதம் சொல்ல, விசுவாசத்தை துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்கள். துவங்கினது விசுவாசம் கடைசி வரை உறுதியா இருக்கணும். அது உறுதியா இருக்கணும்னா என் கண்களை இயேசுவை நோக்கி மாத்திரம் பதிக்கணும். இயேசுவை பார்த்து ஓடிட்டே இருங்க. பாவம் நெருங்கி வரும், பாரம் நெருங்கி வரும். அவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு நியமித்த பாதையில, நியமித்த ட்ராக் மாறாம, பின்வாங்காமல், விலகி போகாமல், வேகமா ஓடுன்னு சொல்ல, பொறுமையா ஓடு. நீ வந்து சேர்ந்துரு. கர்த்தர் உனக்காய் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். 4வது இவன் செய்த காரியம். இப்பொழுது மார்க் 10வது அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ போகலாம். ஆனா அவன் செய்யறது என்ன? அவருக்கு பின் செல்றான். அவன் வந்தது பார்வையடைய. ஆண்டவர் சொல்றார், பார்வையடைவா, நீ போன்றார். இப்ப அவன் திரும்பி போனா ஆண்டவர் அவனை திட்டுவாரா? திட்ட மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அவனை அழைக்கவில்லை. அவன் பின்னாடி வான்னு சொல்லல, நீ போன்றார். நீ போ, உனக்கு கிடைச்சதுப்பா, நீ என்ன விரும்பி வந்து அதை நான் செஞ்சுட்டேன், நீ போன்ற. ஆனால் அவன் போகவில்லை. பைபிள் சொல்லுகிறது, அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். ஒளியை அடைந்தவன், ஒளியில் நடக்க விரும்புகிறவன் தன் வழியில் நடக்க மாட்டான், அவர் வழியில தான் நடப்பான். அவன் கால்கள் ஏதோ ஒரு ட்ராக்ல போகாது, தன் இஷ்டம் போல போகாது, தனக்கு விருப்பமான பாதையில போகாது.
அவர் எங்க நடக்கிறாரோ, அவர் எந்த பாதையில நடந்தாரோ அந்த பாதையில் தான் அவன் கால்களும் நடந்து கொண்டிருக்கும். எனவே தான் யோபு சொல்ற, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. நாம் போகும் வழியை எப்படி போகணும், எங்க போகணுங்கிறதை கிறிஸ்து நமக்கு சொல்லி அல்ல, கிறிஸ்து நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். எனவே தான் பேதுரு இப்படி எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதோட 21வது வசனத்திலே, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இவன் திரும்ப போயிருந்திருக்கலாமே, வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், உலக வாழ்க்கைக்குள்ள போயிருந்திருக்கலாம். இப்போ இவ்வளவு நாள் அவனுக்கு கண்ணு தெரியாது, இப்ப கண்ணு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தன் வாழ்க்கையை அனுபவிக்கலாம், ஆனால் அவன் அதுக்கு டிசிஷன் எடுக்கல, அதற்கு தன் கால்களை விரையவில்லை. அவன் கால்கள் எதுக்கு விரையுதுன்னா, கிறிஸ்துவின் பாதையில் நடப்பதற்கு. ஏன்னா ஒளியை அடைகிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒளியில் நடப்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்துல இருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவிலே நடக்கிறோமா, கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோமா? என் கால்கள் இன்னும் என் இஷ்டப்படிதான் நடக்கிறது என்றால் அந்த ஒளியில நான் இன்னும் நடக்கவில்லை. இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ஒளி மறைந்து போகும், இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ஒளி மறைந்து போகும். அப்பொழுது யார் ஒளியில் நடக்கிறார்களோ அவர்களை இருள் சேதப்படுத்தாது. ஆமென். ஒளியில நடக்கணும். ஒளியில நடக்கணும்னா ஒரே வார்த்தை புரியும்படி சொல்றேன், கிறிஸ்துவின் பாதையில நடக்கணும். எப்படி கிறிஸ்து நடந்து காண்பித்தாரோ அப்படி நடக்கணும். கிறிஸ்து எப்படி நடந்து காண்பித்தார்? நிறைய காரியங்கள் தான், ஒரு 3 காரியத்தை சொல்றேன். 1, நீதியை பின்பற்றினார். ஆமென். பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன நீதியோ அதை பின்பற்றினார். அது என்ன நீதி? ஆண்டவர் சொன்ன, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்தமாய் வாழணும், உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். இவைகள் எல்லாம் நீதியா இருக்கு. எனவே தான் யோவான் கிட்ட வந்து சொல்லும்போது யோவான் சொல்றார், ஆண்டவரே நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் தர்றது, நீர் அல்லவா எனக்கு ஞானஸ்நானம் தருன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு நீதி என்றல்ல, நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நமக்குன்னு சொல்லும் போது அதுல யாரை இன்க்ளூட் பண்றாருன்னா யோவானை இன்க்ளூட் பண்றார். நம்ம இன்னைக்கு வாசிச்சோம்னா அதுல யாரை இன்க்ளூட் பண்றாருன்னா நம்மளே இன்க்ளூட் பண்றார். நீதியை நிறைவேற்றார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சா? இல்ல. ஆனா அது காண்பித்தார், மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நித்தியத்துக்கு போகிற வழி இதுதான் என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அந்த வழியில நான் ஃபாலோ பண்ணோம், என் இஷ்டம் போல போக கூடாது. 30வது வயதிலே தானாய் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். யாரும் அவரை கொண்டு வரவில்லை, தானாய் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்று. நீதியை பின்பற்றினார், நீதியின்படி நடந்தார். 2வது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். என் வாழ்க்கையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் துடிக்கவில்லை. இந்த பூமியில என்ன கர்த்தர் ஜனிப்பித்ததற்கு, என்ன கர்த்தர் வாழ வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை நான் நிறைவேற்றி முடிக்கணும். என் ஓட்டம் முடியும் போது நான் நினைச்சதெல்லாம் நடந்துன்னு சொல்லி முடிக்கிறதல்ல ஜெயமான ஓட்டம், அவர் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றதுதான் ஜெயமான ஓட்டம். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொன்னவர். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டப்பா? பவுலுக்கு 2 விதமான ஓட்டம் இருந்துச்சு. சவுலா இருக்கும்போது ஒரு ஓட்டம் இருந்துச்சு, பவுலா இருக்கும்போது ஒரு ஓட்டம் இருந்துச்சு. சவுலா இருக்கும்போது என்ன ஓட்டம்னா, தன் காரியம் நடக்கணும். அதனாலதான் சபை துன்புறுத்தும்படி தான் நிருபங்களை வாங்கி அப்படி ஒரு ஓட்டத்தோட, அந்த ஓட்டம் கடைசி வர போகல, பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இப்ப பவுலாய் மாறி அவர் சித்தத்தை செய்ய ஓடினா பாருங்க, அவன் தான் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக. பிதாவின் சித்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி சொல்லி முடிச்சாது? எல்லாம் finished, முடிந்தது என்று சொல்லி ஓட்டம் முடிக்கிறார். இப்படிதான் ஒரு தேவ பிள்ளை லைஃப். எத்தனை வருஷம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்லை, வாழ்ற வருஷத்துக்குள்ள அவர் சித்தம் செஞ்சு முடிச்சிடணும். ஆண்டவரே என்னை ஜெனிப்பித்த நோக்கம் நிறைவேறி முடியணும். 3வது அவர் செய்தது, அவரை குறித்து வேதம் சொல்லி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் லைஃப்ல தீமை கிடையாது, அவர் லைஃப்ல பகை கிடையாது, அவர் லைஃப்ல குற்றம் சாட்டத்தக்க எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், ஆமென், சாத்தானுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு அவனுடையது எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்னுவார். என்கிட்ட வந்து உரிமை பாராட்டத்தக்கதாய் உலகத்தின் அதிபதி இதோ என்னிடத்தில் வருகிற, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்றார். ஏன்னா அவர் லைஃப் பியூரா இருந்துச்சு, நன்மை செய்கிறவரா இருந்தார். தீமை அவரிடத்தில் இல்லை, தீமை அவரிடத்தில் நெருங்கவில்லை. யாரை பார்த்தாலும் நன்மை செய்வார், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் நேசிப்பார். இந்த அனுபவம் இயேசுவின் இடத்தில் இருந்தது போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது சொல்றதுல அல்ல, வாழ்றதுல தான் இருக்கு. சொல்றது ஈஸி, அதுல வாழ்ந்து காட்டணும். வாழணும்னா நெருங்கணும், நெருங்கி விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், அவருக்கு பின் சொல்லணும். செல்லுகிறவர்களுக்கு ஒளி மறையாது, அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒளி. இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆமென். நாம் வாசித்த யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களை ஒரு விசை கூட வாசிங்கள், நாம் ஜெபிப்போம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அடுத்த வார்த்தை, இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் அப்படின்றது. இன்னும் கொஞ்ச காலம் தான் ஒளி இருக்கும், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் மறைந்தார் அப்படி. இதே போலதான் இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த சத்தம் திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் ஆயிரும். எப்ப ஸ்டாப் ஆனது, அவர் எப்படி திடீர்னு மறைந்தாரோ அதே போல திடீர்னு அவருடைய வருகை இருக்க போகிறது. சீக்கிரத்தில் இருக்க போகிறது. அவர் மறைகிறதுக்கு முன்பாக, அந்த ஒளி மறைகிறதுக்கு முன்பாக இந்த ஒளியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஒளியை நடக்கிறவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்தமாய் ஆமென் என்று சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் இந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவரை ஒளியை அடைவது மாத்திரமல்ல, இந்த ஒளியிலே நடக்கணும். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா 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 பின். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை கூட சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா பின்னோக்கேனா பின்னோக்கேனா. சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே, பின்னோக்கேனா பின்னோ. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிகிறோம். ஆண்டவரே, எங்கள் நடைகள் உமக்கு பின்பாக இருக்கட்டும். வருகை வரையிலும் இந்த நடைகள் உறுதியாக்கப்படட்டும். எங்கள் இஷ்டம் போல் போகாதபடிக்கு, எங்கள் வழியில் நாங்கள் போகாதபடிக்கு ஒளியில் நடக்கிறவர்களாய் மாற்றுங்க. உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறதப்பா. இந்த சத்தம் கேட்ட ஒருவரும் இதை இழந்துடக்கூடாது. உம்மை நோக்கி கூப்பிடட்டும், உம்மிடத்தில் நெருங்கி வரட்டும், உம்மிலே விசுவாசிக்கட்டும், உம்முடைய வழியிலே நடக்கட்டும். இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே. Thank you Jesus. இந்த சத்தம் தொடிக்கப்பட்ட ஒவ்வொரு காதுகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறுவதாக. நாட்கள் சமீபம் என்பதை அறிந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். கண்டடையத்தக்க சமயத்தில் நோக்கி கூப்பிட கிருபை தருவீராக. பின்னோக்கேனா. ஹல்லேலூயா. நோக்கேனா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. பாடல். ஆசையெல்லாம், ஆசையெல்லாம். ஆண்டவரே, இதுவா எங்கள் வாழ்க்கை மாறட்டும். நீரே எல்லாம், நீர் மாத்திரமே எல்லாம். ஓ நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா. ஒளியை அடைந்தவர்களாய் மாத்திரமல்ல, அந்த ஒளியில் நடக்கிறவர்களாகவும் மாற்றுங்கப்பா. ரட்சகரே
எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே அந்த ஒளியில நடக்கிற கிருபை எனக்கு தாங்க. அப்படி விரும்புறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி தூரமா இருக்கிற அன்பு உள்ளமை நெருங்கிற இன்னும் பாவத்திற்குள் வாழ்ந்திருக்கிற உள்ளங்களே பரிசுத்தரை நோக்கி நெருங்குங்கள். களைய வேண்டியதை களைந்து விட்டு மாற்ற வேண்டியவைகளை மாற்றிவிட்டு நீ நெருங்கி பார். உன் வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த பூமியிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இம்மையிலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார். மறுமையில கர்த்தர் உன்னை மேன்மையா நிறுத்துவார். காலத்தை அறிந்து நீ காலத்தை நஷ்டப்படுத்தி விடாதே. பவுல் சொல்லுகிறான், நான் கிருபையை விருதாவாக்குகிறதில்லை என்று. தினந்தோறும் கிருபை தருவது என் இஷ்டம் போல் வாழ்வதற்கல்ல, அவர் சித்தப்படி வாழ்வதற்காக. ஆண்டவரே, பேசப்பட்ட சத்தியம் அதன்படி தினந்தோறும் உம்மை கூப்பிடுகிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உம்மோடு நெருங்குகிற அனுபவம் இருக்கட்டும். உம்மை விசுவாசிக்கிற அனுபவம் பெருகட்டும். எல்லாவற்றிற்கு மேலா நீர் வைத்த அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் கால்கள் உமக்கு நேராய் விரைந்தோடட்டும் அப்பா. எங்கள் இஷ்டப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி நடப்பதாக எங்களை அப்படி மாற்றும் என்று விரும்புறவங்க கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோட கர்த்தர் உன்னை அப்படி பலப்படுத்துவார். திரும்ப கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, ஒளியின் இடத்தில் வாருங்கள், ஒளியில் நடவுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Thank you, Jesus. Thank you, Jesus.